ஜாதிகளுக்கா அப்படின்ட்டு. அப்பதான் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. உடன்படிக்கையை பண்ணி அவன் ஹார்ட்டை கன்வின்ஸ் பண்ணி அந்த ப்ராசஸை பவுல் ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இந்த வாரம் ஃபுல்லா இந்த ரோமன்ஸ் 4:17-22 நீங்க திரும்ப 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 படிங்க. தமிழ்ல போடுங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை சதமா படிங்க. தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். அதாவது என்ன? ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் தகப்பன். சொல்லுங்க, ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் தகப்பன். எப்படி தகப்பனானார்னா, தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு இருந்தது. அந்த வெளிப்பாடுனாலதான் அவன் விசுவாசத்தின் தகப்பனான. அது என்ன வெளிப்பாடு? 2 மேட்ரு. என்னது? மரித்தோரை உயிர்ப்பித்து. சொல்லுங்க, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவன். சொல்லுங்க, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன்.